Hi everyone, welcome to Study Icon. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் பேங்கிங் ஆர் ஃபினான்ஷியல் டேர்ம்ஸில் வந்துட்டு பேசிக்கான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னா எல்லாருக்குமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு இடம் தான். வாட் இஸ் யுவர் அசெட் அண்ட் வாட் இஸ் யுவர் லயபிலிட்டி? ஓகே, யுவர் அசெட் அண்ட் யுவர் லயபிலிட்டி கிளாசிஃபிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அசெட்னா என்னது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? அசெட்னா என்னென்னா சொத்து. ஓகே, நம்மளோட சொத்து. இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் இன்ஃப்ளோ கொண்டு வரும். சரியா? கேஷ் இன்ஃப்ளோனா என்ன அப்படின்னா whenever we are starting a business, நம்ம ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பிஸ்னஸில் வந்துட்டு நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம். ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணால் இருக்கலாம். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னா அதுதான் உங்களுடைய அசெட். ஸோ ஜென்ரலி அசெட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கேஷ் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, கேஷ் ஃப்ளோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். கேஷ் ஃப்ளோனா என்ன அப்படின்னா வெளியே இருந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு பணத்தை உள்ளே கொண்டு வரும், உங்களுடைய இன்கம். இதுதான் அசெட்டினுடைய இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு. ஓகே, லயபிலிட்டி. இது வந்துட்டு லயபிலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் வந்து யார் யாருக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஓகே, ஒரு கம்பெனி நீங்கள் நடத்துகிறீங்க அப்படின்னா யார் யாருக்கு மாதம் மாதம் ஒரு லயபிலிட்டி இருக்கும், மாதம் மாதம் ஒரு ஆப்ளிகேஷன்னு சொல்லலாம். ஆப்ளிகேஷன்னா என்ன அப்படின்னா யூ ஹாவ் டு பே தம் ஃப்ரம் யுவர் சோர்ஸ் ஆஃப் இன்கம். சரியா? இதுதான் லயபிலிட்டி. ஓகே, இப்போ வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எதை வந்து எந்த ஹெட்டுக்கு கொண்டு போகிறதுன்னு நமக்கு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஸோ ஐடென்டிஃபை பண்ண தெரியணும்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அசெட் என்னது, உங்களோட லயபிலிட்டி என்னதுன்னு தெரியணும். ஸோ விச் மீன்ஸ் தட் இன்டைரக்டாக நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா எந்தெந்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ஃபண்டை உள்ளே கொண்டு வருது, உங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே கொண்டு வருது. ஸோ ஃபண்டு வந்து வெளியே இருந்து உள்ளே வந்ததுன்னா தீஸ் ஆர் ஆல் யுவர் அசெட். ஃபண்டு வந்து உள்ளேருந்து வெளியே போகுது அப்படின்னா தீஸ் ஆர் ஆல் யுவர் லயபிலிட்டி. சரிங்களா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த அசெட்லேயே வந்து கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஓகே, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசெட்ஸில் என்ன கிளாசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா ஃபிக்ஸட் அசெட் அப்புறம் கரண்ட் அசெட். சேம் லயபிலிட்டிலையும் ஃபிக்ஸட் லயபிலிட்டி, கரண்ட் லயபிலிட்டி. இதுதான் வந்துட்டு மேஜர் கிளாசிஃபிகேஷன். இதுக்கப்புறம் இன்னும் கிளாசிஃபிகேஷன் இருக்குது, இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம பேசிக்காக பார்க்குறதுனால ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸட் அசெட்டு, கரண்ட் அசெட்டு. இங்கே வந்து ஃபிக்ஸட் அசெட், ஃபிக்ஸட் லயபிலிட்டி, கரண்ட் லயபிலிட்டி. ஸோ இந்த 4 விஷயம் இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போது எனக்கு வந்து அசெட்டில் ஃபிக்ஸட் அசெட், கரண்ட் அசெட்னு 2 கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸட் லயபிலிட்டி, கரண்ட் லயபிலிட்டின்னு 2 கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நான் எப்படி கிளாஸிஃபை பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபிக்ஸட் அப்படின்ற மீனிங் என்னென்னா இட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் 1 இயர். அது அசட்டாக இருக்கட்டும், லயபிலிட்டியாக இருக்கட்டும், ஒரு வருஷத்துக்கு மேலே அது போகுது அப்படின்னா அது வந்து ஃபிக்ஸட். எப்போவுமே நீங்கள் ஒரு பேலன்ஸ் ஷீட் எடுக்கிறீங்க, இல்லை வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை கிளாஸிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் எந்தெந்த அசெட்டெல்லாம் ஒரு வருஷத்துக்கு மேலே தான் அவருக்கு ரிட்டர்ன்ஸ் வரும், அதில் வந்து ஒரு யூஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு ஃபண்ட் ஃப்ளோ இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அது எல்லாமே ஃபிக்ஸட் அசெட். ஓகே, இதுக்கு ஜென்ரலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெஷினரி வரும், அவங்க யூஸ் பண்ணுற மெஷினரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ் வரும், லேண்ட் வரும். ஓகே, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சம் கைண்ட் ஆஃப் ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து இது மாறும்.
ஓகே, ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்காக என்ன பண்ணணும்னா, ஒரு பேலன்ஸ் ஷீட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பேலன்ஸ் ஷீட்டில் பேஸ் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியினுடைய ஆக்டிவிட்டி. ஓகே, அவங்க ஆக்டிவிட்டி என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சாதான் அவனுடைய ஃபிக்ஸட் அசெட் என்னது, கரண்ட் அசெட் என்னதுன்றதை கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ வி வில் கம்மிங் ஸ்லைட்ஸில் வந்துட்டு நான் ஒரு 2-3 கம்பெனிஸ் வச்சு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு ஃபிக்ஸட் அசெட்டு கரண்ட் அசெட்டில் எப்படி நம்ம பிக்கப் பண்ணி எடுக்கணும், அதே நேரத்தில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு எப்படி பிக்கப் பண்ணி எடுக்கணும். ஏன்னா சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு அசெட்டுங்கிறது எல்லாமே வந்து எப்படி இருக்கும், சாஃப்ட்வேராக இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஹோல்டு பண்ண முடியாது. அது எப்படி நம்ம அசெட்ஸ் பிக்கப் பண்ணி எடுக்கணும். அதே நேரத்தில் ஒரு நார்மல் ஹார்ட்வேர் ஷாப்பில் இல்லை வந்துட்டு ஒரு பலசரக்கு கடையில் இவங்களுக்கு வந்து அசெட்ஸ் எப்படி நம்ம பிரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஃபர்தராக. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்கை பார்த்துருவோம். சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். மெஷினரிஸ் அப்படின்னா பை யூஸிங் திஸ் மெஷினரி ஹீ வில் கிரியேட் சம் ப்ராடக்ட். அவன் மெஷினரியை விற்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, இதில் தான் ஃபிக்ஸட் அசெட்டில் வரும். சரி, நெக்ஸ்ட் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் கரண்ட் அசெட். ஓகே, கரண்ட் அசெட் இஸ் லெஸ் தேன் 1 year. சரிங்களா? ஸோ less than 1 year means whenever the asset which is giving money, அதாவது அவனுக்கு ஒரு வருஷத்துக்குள்ளேயே பணம் வருது, அதை வந்து அவனால் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னா then this is current asset. ஓகே, ஸோ கரண்ட் அசெட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலி நமக்கு தெரிஞ்சது ஒன்று ஸ்டாக். ஓகே, டக்குன்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன வரும்னா ஸ்டாக்ஸ் வரும். அந்த ஸ்டாக்ஸுமே அந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியை பொறுத்து மாறும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டாக்ஸ் இருக்கும். சில ஸ்டாக்ஸ் 1 or 2 டேஸ்லேயே ரிப்ளனிஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சில ஸ்டாக்ஸ் 30 days பண்ணுவாங்க. சில ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45 days, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கரண்ட் அசெட்டில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுவர் கேஷ் ஆர் கேஷ் ஈக்குவலண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ லிக்விட் கேஷ், செக் இருக்கும், டிடி இருக்கும், அது எல்லாமே வந்துட்டு உங்களுடைய கரண்ட் அசெட்டில் வரும். சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், அதாவது சில எக்ஸ்பென்சஸ் யூ ஹாவ் டு பே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு சின்ன கம்பெனி நடத்திட்டு இருக்கீங்க, உங்கள் கம்பெனிக்கு வந்துட்டு டெய்லி டிரான்ஸ்போர்ட்டேஷன் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கான காசை முன்னாடியே அவனுக்கு கொடுத்து வச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஓட்டி தான் ஆகணும் வண்டியை. அதுதான் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி ரிசீவபிள்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்ஸும் ரிசீவபிள்ஸும் தான் மெயினாக கரண்ட் அசெட்டில் ப்ளே பண்ணும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெப்ஸ், புக் டெப்ஸ். ஸோ புக் டெப்ஸ் அண்ட் ரிசீவபிள்ஸ் போத் ஆர் சேம். ஓகே, கிட்டத்தட்ட நமக்கு வர வேண்டிய பணம். சரிங்களா? ஸோ இதில் தான் கரண்ட் அசெட்டில் உள்ள வரும். சரியா? ஸோ கரண்ட் அசெட் எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ அது வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஏகப்பட்ட கரண்ட் அசெட் இருக்குது, ஏகப்பட்ட ஃபிக்ஸட் அசெட் இருக்குது. நீங்கள் மெயினாக பேசிக்காக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஹெட்டு வருது அப்படின்னா அந்த ஹெட்டு எதுக்காக அந்த ஹெட்டு வருதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஒவ்வொன்றுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கொஞ்சம் வந்துட்டு பேசிக்காக இருக்கிறதுனால நிறையா கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். நீங்கள் எந்த அளவுக்கு அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு லைபிலிட்டி சைடு பார்ப்போம். இப்போது லைபிலிட்டிலையும் சேம் அதே மாதிரி 2 கேட்டகரி இருக்கு. ஒன்று வந்து கரண்ட் லைபிலிட்டி, இன்னொன்று வந்துட்டு ஃபிக்ஸட் லைபிலிட்டி. சாரி, நான் கரண்ட். ஃபிக்ஸட் வராது, நான் கரண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே,
இதுலேயே வந்துட்டு இன்னொரு கான்செப்டும் இருக்குது. அது என்ன சொல்லுவாங்கன்னா கான்டிஞ்சென்ட் லைபிலிட்டின்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ மேஜர் கிளாசிஃபிகேஷன் வந்து கரண்ட் லைபிலிட்டி, நான் கரண்ட் லைபிலிட்டி. ஓகே, ஸோ சேம் உங்களுக்கு வந்துட்டு கரண்ட் லைபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் அதை பே பண்ணி தான் ஆகணும். ஓகே, அதுதான் வந்து கரண்ட் லைபிலிட்டி. நான் கரண்ட் லைபிலிட்டினா ஆஃப்டர் 1 இயர் தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த லைபிலிட்டியை முடிக்க முடியும், நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிக்க முடியும். இட்ஸ் நாட் அபவுட் பேமெண்ட், இட் அபவுட் கம்ப்ளீட்டிங் த லைபிலிட்டி. ஓகே, சரிங்களா? இதில் வந்து மேக்ஸிமம் கரண்ட் லைபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரெக்கரிங். ரெக்கரிங்னா என்ன அர்த்தம்? மாதம் மாதம் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஜென்ரலி கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் நடக்கும் போது கரண்ட் லைபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படி கிடையாது. ஓகே, இது வந்து லாங் டேர்ம் ஃபண்டிங் நடக்கும்போது நடக்கும். லாங் டேர்ம் ஃபண்டிங் ஆர் ஷார்ட் டேர்ம் ஃபண்டிங்னு சொல்லுவாங்க. கரண்ட் லைபிலிட்டிஸை ஷார்ட் டேர்ம் ஃபண்டிங்பாங்க. அதாவது பொருள் வாங்குறது, ஸ்டாக் வாங்குறது, அதை ஆப்ரேட் பண்ணும்போது அதெல்லாம் தான் கரண்ட் லைபிலிட்டி. லாங் டேர்ம் ஃபண்டிங் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பில்டிங் கட்டுறீங்க, இல்லை வந்து அந்த பில்டிங் கட்டுறதுக்கு லோன் வாங்குறீங்க, இல்லை ஒரு மெஷினரி வாங்குறதுக்கு லோன் வாங்குறீங்க, இல்லை உங்கள் கம்பெனிக்கு தேவையான டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு நீங்கள் லோன் வாங்குறீங்க, அதெல்லாம் வந்து லாங் டேர்ம் ஃபண்டிங் வரும். அதெல்லாம் நான் கரண்ட் லைபிலிட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்கு வந்து டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நம்ம டைரெக்டாகவே நிறையா பார்த்துருப்போம். ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்கில் இருக்கக்கூடிய கேஷ் கிரெடிட்னு சொல்லுவாங்க. 1 இயரில் ரெனியூவல் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? ஸோ ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட் இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் லைபிலிட்டிஸ்க்காக நம்ம ஃபண்டிங் பண்ணுறோம். ஸ்டாக்ஸ்க்காக தான் ஃபண்டிங் பண்ணுறோம், நாட் ஃபார் த பர்ச்சேஸ் ஆஃப் லாங் டேர்ம் அசெட். ஓகே, அதனால தான் வந்து ஒவ்வொரு லோன் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா எண்ட் யூஸ் ஆஃப் ஃபண்டை வெரிஃபை பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங் டேர்ம் லோன்ஸ், ஓகே, டேர்ம் லோன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு 5 இயர்ஸு, 10 இயர்ஸு, 7 இயர்ஸ்னு போட்டு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கரண்ட் லைபிலிட்டினா என்ன, நான் கரண்ட் லைபிலிட்டினா என்ன, ஃபிக்ஸட் அசெட்னா என்ன, கரண்ட் அசெட்னா என்னன்றது தெரிஞ்சிருச்சு. இந்த 4 தான் வந்து ஒரு கம்பெனியினுடைய பில்லர்ஸ். ஓகே, இதை வச்சு தான் அடுத்தடுத்து போக முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கரண்ட் அசெட் கரண்ட் லைபிலிட்டி எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு லைபிலிட்டி சைடில் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன் நான். கரண்ட் லைபிலிட்டிஸ்னு இருக்கு இல்லையா? சரி, ஓகே, நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் ஃபஸ்ட் அங்கே போவோம். நான் கரண்ட் லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனால் என்ன அர்த்தம், டிக்ரீஸ் ஆனால் என்ன அர்த்தம்? ஓகே, ஒரு நான் கரண்ட் லைபிலிட்டியானது ஒரு கம்பெனியில் இன்க்ரீஸ் ஆகுது, சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா விச் மீன்ஸ் த கம்பெனி இஸ் ஃபண்டிங் ஃபார் சம்திங் பிக். ஒன்று அது என்னவா இருக்கலாம், they may purchase a big plant or they are starting a new project, new branch. அதாவது பெருசாக பண்ண போகிறாங்க அப்படின்னா நான் கரண்ட் லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் பேலன்ஸ் ஷீட்டில். எப்போவுமே பேலன்ஸ் ஷீட் வந்து எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா போன வருஷத்ததும் இந்த வருஷத்ததும் கம்பேர் பண்ணி பார்ப்போம் லைபிலிட்டிஸில். ஸோ லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா வாட் த கம்பெனி டிட் அப்படிங்கிறது தெரியணும். அந்த கம்பெனி வந்து ஃபண்டை எங்கே கொண்டு போயிருக்காங்க, ஆஸ் அ பேங்கரை யூ ஷுட் நோ. ஓகே, அடுத்து இப்போ நான் கரண்ட் லைபிலிட்டி குறையுது.
ஓகே. நான் கரண்ட் லைபிலிட்டி குறையுதுன்னா ஆப்வியஸ்லி நமக்கு என்ன தெரியும், ஒரு டேர்ம் லோன் வாங்கியிருக்காங்க, பெரிய டேர்ம் லோன் அந்த கம்பெனி வாங்கியிருக்காங்க. அந்த கம்பெனி வாங்கியிருக்காங்கன்னா அதை வந்து ரீபேமெண்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் நான் கரண்ட் லைபிலிட்டி. ஓகே. இப்போ விஷயம் என்னன்னா, இது வந்து பேசிக்கா எல்லாருக்கும் தெரிகிறது. இப்போ நான் கரண்ட் லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் கேஸ் நம்பர் 1ல். இப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது ஓகே வெரி குட், அவங்க பிக் பிளான்ட்டு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ண போகிறாங்க, அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க, இதெல்லாம் சரிதான். பட் அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத அவங்க சப்மிட் பண்ணணும் பேங்க்குக்கு. ஓகே. ஸோ நான் இந்த இடத்துல ப்ராஜெக்ட் போட்டேன்னா இதுதான் என்னுடைய காம்படிஷனு, இந்த காம்படிஷன் இட் ஷுட் பி வேலிட், ஷுட் பி ப்ராக்டிக்கல். அதை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அதுதான் மெயின். ஏன்னா இப்போ வந்துட்டு டேர்ம் லோன் அவங்க இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது, டேர்ம் லோன் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அதனால வந்துட்டு அவங்க புது பிரான்ச்சை இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அங்கே வந்து ப்ராப்பரான ஒரு கவர்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்கலான்னு வச்சுக்கோங்க, இல்லை வந்துட்டு ஒரு லைசன்ஸ் வாங்கலான்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிளான் அப்படியே ஃப்ளாப் ஆகிடும். ஸோ கம்பெனிக்கு பேர்டன் அதிகமாகும். ஓகே. கேஸ் 2ல் வென் யுவர் டேர்ம் லோன் ரீபேமெண்ட் இஸ் பெய்டு, ஒரு 5 கோடி ரூபா லோன் இருக்குது போன வருஷம் பேலன்ஸ் ஷீட்டில் நான் கரண்ட் லைபிலிட்டியில். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வெறும் அது வந்து 55 லட்சம் தான் இருக்குது. ஸோ 4 லட்சத்தி 4 crore சம்திங் தே பெய்டு. ஓகே. 4 crores கிட்ட அவங்க பே பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த 4 crores எங்கேருந்து வந்ததுன்னு ஆஸ் அ பேங்கர் யூ ஷுட் ஃபைண்ட் அவுட். இந்த 4 crores வந்துட்டு எப்போவுமே நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு பேலன்ஸ் ஷீட்டில் வந்து ஒரு லோன்ஸ் வந்துட்டு ஏறுது இறங்குதுன்னா அந்த லோன் இறங்கும் போது த ரீபேமெண்ட் ஷுட் பி மேடு ஃப்ரம் த ப்ராஃபிட். ரீபேமெண்ட் ஷுட் பி மேடு ஃப்ரம் ப்ராஃபிட். இதுதான் இம்பார்ட்டண்ட்டான இன்டர்பிரிட்டேஷன்னு சொல்லுவாங்க இதை. ஓகே. ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கும்போது யூ ஹாவ் டு இன்டர்பிரேட் திஸ் ஒன். ஸோ ரீபேமெண்ட் ஷுட் பி மேட் ஃப்ரம் ப்ராஃபிட், நாட் ஃப்ரம் செல்லிங் தேர் அசெட். ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனிக்கு நிறைய ஃபிக்ஸட் அசெட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதே கம்பெனிக்கு ஃபிக்ஸட் அசெட்னா என்ன, லேண்ட் இருக்குன்னே வச்சுக்கோங்க, நிறையா அந்த கம்பெனி லேண்ட் வாங்கி போட்டிருக்கு, ஊர்பட்ட லேண்ட் வாங்கி போட்டிருக்கு. அந்த கம்பெனிக்கு வந்துட்டு ஒரு 5 கோடி ரூபா லோன் வெளியே இருக்குது. இந்த கம்பெனி என்ன பண்ணுது, பார்க்குது இந்த அசெட்லாம் சும்மா தானே இருக்குது, விற்று இதை கட்டுவோம் அப்படிங்குது. ஓகே. கட்டலாம், கட்டுறது தப்புன்னு நான் சொல்லலை. பட் லைபிலிட்டி குறையும் போது அவங்க ப்ராஃபிட் இல்லாமல் அசட்டை சேல் பண்ணியிருக்காங்க. அசட்டை சேல் பண்ணி லைபிலிட்டி குறைக்கிறதுங்கிறது நாட் ஹெல்தி. வென்எவர் இப்போ இந்த டேர்ம் லோனுக்கு எதுக்காக வாங்கியிருப்பாங்க, ஒரு பர்பஸ்க்காக வாங்கியிருப்பாங்க, சம் கைண்ட் ஆஃப் பர்பஸ். ஒரு மெஷினரிக்காக வாங்கியிருக்கலாம், இல்லை ஒரு பில்டிங்காக, இல்லை ஒரு யூனிட்காக வாங்கியிருக்கலாம். அந்த பர்பஸ் எப்போ சால்வ் ஆகும் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து வர ப்ராஃபிட்லேருந்து இவங்க கட்டினா மட்டும்தான் சால்வ் ஆகும். ஓகே. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு லைபிலிட்டி குறைஞ்சதுன்னா நம்ம என்ன எடுத்துக்கணும், அது ஏறிச்சுன்னா என்ன எடுத்துக்கணும். ஓகே. ரெண்டுமே தப்பான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் குறையும் போது எப்படி அது குறையுது, எதை வச்சு அவங்க கட்டினாங்க, அந்த கொஷின் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் அவுட் ஆகணும். செகண்ட், எதனால் இது இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகே. ஸோ இந்த 2 விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் கரண்ட் லைபிலிட்டிஸில் நம்ம பார்க்க வேண்டியது. ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆப்வியஸாக கரண்ட் லைபிலிட்டி. கரண்ட் லைபிலிட்டிக்கு ஜஸ்ட் செகண்ட். கரண்ட் லைபிலிட்டிஸ், கரண்ட் லைபிலிட்டி. ஸோ இந்த கரண்ட் லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனால் என்ன, டிக்ரீஸ் ஆனால் என்ன. ஓகே. கரண்ட் லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு அர்த்தம். எதுக்காக, ஸ்டாக் வாங்குறதுக்காக இருக்கலாம், இல்லை ஏதாவது சின்ன சின்ன சேலரி போடுறதுக்காக இருக்கலாம், இல்லை போனஸ் போடுறதுக்காக இருக்கலாம். இதெல்லாம் தான் வந்து கரண்ட் லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸ். ஓகே.
ஸோ இது நடக்கும்போது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, whenever current liability increases, you should see the current asset side also. ஓகே, கரண்ட் அசட்டை விட கரண்ட் liability இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? யுவர் லிக்விடிட்டி வில் பி இன் ட்ரபுள். லிக்விடிட்டி இருக்காது. ஓகே, அதுதான் சொல்லுவாங்க கரண்ட் ரேஷியோ அப்படிம்பாங்க. கரண்ட் அசட் டிவைடட் பை கரண்ட் liability 1.33க்கு மேலே இருக்கணும் அப்படின்றாங்க இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? யுவர் கரண்ட் அசட் ஷுட் பி ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் கரண்ட் liability. இதுதான் அர்த்தம் இந்த ரேஷியோக்கு. ஓகே, ஸோ இந்த கரண்ட் அசட்டை விட இந்த கரண்ட் liability அதிகமாகுது அப்படின்னா தென் யூ வில் பி இன் லிக்விடிட்டி. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம பார்த்துக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கரண்ட் அசட் குறையுது, சாரி கரண்ட் liability குறையுது அப்படின்னா என்ன அர்த்தம்? கரண்ட் liabilityனா குறையுது அப்படின்னா ஓகே, இது வந்துட்டு ஆக்சுவலி குட். 90% ஆஃப் கேசஸில் இது குட்டாக தான் இருக்கும். ஏன்னா கரண்ட் அசட் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? பட் சேம் இது நீங்கள் பார்க்கும்போது அசட்டில் பார்க்கணும். ஏன்னா இவங்க கரண்ட் liabilityயை குறைச்சிட்டு கரஸ்பாண்டிங்காக கரண்ட் அசட்டையும் குறைச்சிடக்கூடாது. குறைச்சாங்கன்னா சேல்ஸ் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகே, நான் இன்னைக்கு வந்துட்டு 10 மூட்டை சிமெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த 10 மூட்டைக்கான சிமெண்ட்டுக்கான பணம் வந்துருச்சு அப்படின்னா again they have to reinvest and they have to increase the business. ஓகே, பட் அவங்க பண்ணாமல் அந்த 10 மூட்டை பணம் வந்தோன்னு அப்படியே அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா தென் இங்கே அசட்டே இருக்காது. யுவர் ரேஷியோ வில் பி சேம். 10/10 இஸ் ஈக்குவல் டு 1, 1/1 இஸ் ஈக்குவல் டு 1ன்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ whenever your current liability is increasing or decreasing, you have to see corresponding current asset. ஏன்னா இது ரெண்டுமே ரொம்ப இன்டர்லிங்க்டு. பிகாஸ் இதுதான் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை தீர்மானிக்குது. ஓகே, ஸோ யுவர் கரண்ட் அசட் ஷுட் ஆல்வேஸ் பி லிங்க் வித் கரண்ட் liability. ஜென்ரலி கரண்ட் liability குறைஞ்சா நல்லது. கேஷ் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா கேஷ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, நான் பொருளை விற்றோன்னே ஒரு பர்டிகுலர் டேஸ்க்குள்ளே அந்த பணத்தை வாங்கிடுறேன், இல்லைனா உடனே கூட வாங்கிடுறேன். விச் மீன்ஸ் ஐ கேன் ஏபிள் டு கெட் சம் அதர் கரண்ட் அசட் ஆல்சோ. நான் திரும்ப ஸ்டாக்ஸ் வாங்கி என் பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். பட் இந்த கேஷ் மேனேஜ்மெண்ட்டு எப்போ குட்டாக இருக்கும் அப்படின்னா, திரும்ப திரும்ப நீங்கள் ஸ்டாக் வாங்கி அந்த கடையை ரன் பண்ணும் போது குட்டாக இருக்கும். வாங்கிட்டு அதை திரும்ப கரண்ட் அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் அது வேறு மாதிரி வேறு எங்கேயாவது ஃபண்ட் டைவர்ஷன் ஆயிடுச்சுன்னா தென் யுவர் சேல்ஸ் ஃபால்ஸ் ஷார்ப்லி. சேல்ஸ் குறைஞ்சிரும். ஏன்னா உங்ககிட்ட அசட் இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து செல்லர் பையர் என்ன பண்ணுவான், வந்து உங்ககிட்ட கேட்பான், உங்ககிட்ட பொருள் இருக்காது. ஸோ இது நடக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா யுவர் சேல்ஸ் வந்துட்டு ஷார்ப்பாக டிக்ளைன் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கரண்ட் liabilities இன்க்ரீஸ்னா என்ன, டிக்ரீஸ்னா என்னன்னு பார்த்தோம். நான் கரண்ட் liability இன்க்ரீஸ்னா என்ன, டிக்ரீஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ ஃபர்தர் வர கிளாஸஸில் வந்து அசட்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் டிக்ரீஸ் ஆனால் என்னன்றதை பார்ப்போம். அட் த சேம் டைம் வந்து ஒரு கம்பெனி டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ்லேருந்து நம்ம ஒரு 3 கம்பெனி எடுத்துகிட்டு அதனுடைய அசட்ஸ் அண்ட் liabilities நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ தட் நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் அ குட் டே.